இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு க்ளீனிங் மோட்டிவேஷ்னல் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டே பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு கடன்னு போய் நீங்களும் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும்ல, சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டு படுக்க போகிற டயத்தில் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக இப்போ ரீஹீட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து ரீஹீட் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மற்ற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு சிங்கில் போட்டுடணும். இந்த மாதிரி கிளம்ஸியாக இருக்கா அப்படின்னு எது விளக்க வேண்டியது இருக்கோ ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் ஃபஸ்ட்டு போடுற வேலை தான் எனக்கு. எப்போவுமே நைட்டு க்ளீனிங் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க பாருங்கள். ஏன்னா அப்போ தான் கிச்சனில் ஒரு குட்டி பூச்சி கூட வராது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லையும் சுத்தத்துலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நைட்டே நான் எல்லா பாத்திரங்களையும் விளக்கி வச்சுக்க போகிறேன். ஸோ பாத்திரம் விளக்குறது யாருக்கெல்லாம் பிடிக்காது அப்படின்னா நான் ஒரு டிப்ஸை சொல்கிறேன். உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கணும், ஏதாவது ஒரு சாங்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான்லாம் என்ன சாங்ஸ் கேட்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி கொடி கட்டு அந்த சாங்கெல்லாம் இன்னும் வரைக்கும் நான் கேட்பேங்க. எப்போல்லாம் காலையில் எனக்கு ரொம்ப டல்லாக இருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாங் என்னுடைய சாங் வெற்றி கொடி கட்ட இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ்லாம் போட்டு என் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ். ஸோ பாத்திரம்லாம் விளக்கி கவுத்தி வச்சதுக்கப்புறம் இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணிங்கன்னா வினிகர் பேக்கிங் சோடா அதை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம வெசல் வாஷிங் ஜெல் ப்ளஸ் வாசனைக்கு நீங்கள் எதாவது கம்ஃபர்ட் அந்த மாதிரி எதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷன் ரெடி பண்ணி எப்போவுமே வச்சுக்கோங்க. அது எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள் க்ளீனிங்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு டிவி யூனிட்டாக இருக்கட்டும், இல்லை ஷூ ரேக், அந்த மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளாத் வெட் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும், க்ளீன் ஆகிடும். ஸோ எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது, ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக நான் அதை ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த பேக்கிங் சோடா வினிகருக்கு பார்த்திங்கன்னா என்ன ஒரு அழுக்காக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஸ்டெயின்ஸாக இருந்தாலும் அதை உடனே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த கார்னர்லேருந்து ஒரு கிளாத் வச்சு அப்படியே வைப் பண்ணி எடுத்துகிட்டே வர போகிறேன். ஸோ ரொம்ப அழுக்கு இருந்தால் தான் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கணும். ஸோ அது எனக்கு பெருசாக அழுக்கு அவ்வளோ சேராது. ஏன்னா நான் ரெகுலராக இது பண்ணுவேங்க. ரெகுலராக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் தூங்குவேன். சும்மா அழுக்கான இடத்துல மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுற மாட்டேன். டீப் க்ளீன் எப்போவுமே நைட்டு நான் பண்ணிடுவேன். அந்த சொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டோம்னாலே க்ளீன் ஆகிடும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கோடு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டேக்கு என்ன மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி பண்ணிக்கலாம். இப்போ மார்னிங் வேகமாக நீங்கள் சமையல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு 9 o'clock 8 o'clock ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி நாள் என்ன பண்ண போகிறோன்றதை ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வைக்கணும். இப்போ சாம்பார் வைக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ முருங்கைக்காய் சாம்பாரா, முருங்கைக்காவை கட் பண்ணிடுறது. ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா உரித்து நீங்கள் உள்ளே வைக்கலாம். கட் பண்ணி தான் உள்ளே வைக்கக்கூடாது. உரித்து தோல்லாம் உரிச்சிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். பூண்டை உரித்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நைட்டு பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷாக இந்த வேலைகள்லாம் பண்ணிக்கலாம். இப்போ கிச்சனை பார்த்திங்கன்னா ஒரு 30 minutesக்குள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அதெல்லாம் போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சாம்பிராணி எடுத்துக்கோங்க. நான் தசாங்கம் சாம்பிராணி இப்போ ரீசெண்டாக கோனில் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கோன் தான் இப்போ அடிக்கடி நான் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ ஏதாவது ஒரு அகலோ இல்லை ஏதாவது ஒரு பாட் மாதிரி குட்டியாக ஏதாவது ஒன்று கிடச்சிதுன்னா நீங்கள் அதில் வச்சுட்டு அந்த கிச்சனில் வச்சுட்டு வந்துடுங்க. டோர்லாம் சைடில் ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே அந்த ரூம்குள்ளே மட்டுமே இருக்கும். எப்போல்லாம் நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறீங்களோ அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லு வரும் உங்களுக்கும் கிச்சனுக்குள்ளே போன உடனே காலையில் ஓப்பன் பண்ண உடனே நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஐயோ வேலை இருக்கா அப்படின்ற ஃபீலே இருக்காது. ஜாலியாக போய் வேலை செய்வீங்க.
ஸோ எல்லாமே உங்கள் மைண்ட் செட் தான். அந்த மைண்ட் செட் கொண்டு வரதெல்லாம் இந்த விஷயங்கள், குட்டி குட்டி விஷயங்கள். க்ளீனாக இருந்தால் ஒரு ஜாலியாக நம்ம வேலை செய்யணும்னு தோணும். அதேமாதிரி நல்ல குட் ஸ்மெல் இருந்தால், குட் ஸ்மெல்லுக்கு வந்து ஒரு நல்ல பவர் இருக்குங்க. ஸோ குட் ஸ்மெல் இருக்க இடத்துல வந்து நம்ம இருக்க ஆசைப்படுவோம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாலில் வந்தாச்சு. ஹாலுக்கு வந்துட்டு ஃபுல்லாக இந்த டஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இப்போ பண்ண போகிறோம். ரெகுலராக வந்து நான் டஸ்ட் பண்ணி வைப் பண்ணி எடுத்துருவேன். இன்றைக்கி வந்து நைட்டு ஒரு தடவை டஸ்ட் பண்ணி வச்சுட்டு தூங்க போகிறோம். அப்போ தான் வந்து ஏர்லி மார்னிங் பூஜை பண்ணுறதா இருந்தாலும் சரி, நார்மலாகவே பூஜைன்னு இல்லை, நார்மலாகவே எனக்கு வந்து இது ஒரு ரொட்டீனாக போயிடுச்சு. சோஃபா கவர்லாம் பார்த்திங்கன்னா துவைச்சி காய போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப போட்டு வச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த டேபிள் பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் வந்தாலும் ஏதாவது அங்கே வச்சுட்டு போயிடுவாங்க. சாப்பிட்றது பொருள் எல்லாமே சிந்தும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, ரெகுலராக ஜஸ்ட்டு ஒரு தடவை அது உதறிட்டு போடுறதுனால நம்ம என்ன ஆகிட போகிறோம். ஸோ டக்குன்னு உதறிட்டு அது மேலேயே வந்து அதில் என்ன வைக்கணுமோ நான் அது மட்டும் தான் வைக்க சொல்லுவேன். இப்போ வந்து ரிமோட் இருக்கும், அதில் ஒரு புக்கு, நோட் புக் மாதிரி இருக்கும். அதை நான் உட்காந்து எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன். நான் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் எனக்கு கிடைக்கும் போது அதெல்லாம் எழுதி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன். ஸோ அதனால் அந்த நோட் புக் அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் டிவி யூனிட் வந்து ரெகுலராக டஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா வந்து இது ஓப்பனான ஸ்பேஸில் இருக்கனால கண்டிப்பாக அதில் டஸ்ட்டு படிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நான் ஒரே ஒரு டிப்ஸ் தான் சொல்வேன். இந்த மாதிரி நீங்கள் டிவி யூனிட் செய்ய போகிறீங்கனாலோ வாங்க போகிறீங்கனாலோ, ஒன்று டோர் இருக்க மாதிரி, கேபினட்ஸ் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கா, அது வாங்கவே வாங்காதீங்க. ஏன்னா ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சிட்டே இருக்கும். அது ஒரு வேலையாகவே இருக்கும் நமக்கு. மேலாக தொடச்சி எடுக்கிற மாதிரி ஒரு கேபினெட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள், இது ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் ரெகுலராக சாப்பிட்றது இல்லை டைனிங் டேபிளில் உட்காந்து. பட் இருந்தாலும் அந்த இடத்த வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுப்பேன் நான். ஏதாவது நான் வீடியோ எடுக்கிறனால அங்கே உட்காந்து எடுக்கும்போது நீட்டாக பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் வந்து அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டயத்தில் வாங்கினது. ஆக்சுவலி அந்த பின்னாடி வந்து ஏசி ப்ளக் கனெக்ஷன் இருக்கா, ஸோ அது ஓப்பனாகவே இருக்கனால அது கூப்பிட்டு பார்த்தா கை வச்சுருவான்னு சொல்லி அதை மறைக்கிறதுக்காண்டி தான் ஏதாவது ஒன்று அங்கே வைக்கணும்னு பார்க்கும்போது கரெக்டாக கிறிஸ்மஸ் டயத்தில் எனக்கு கிடச்சது, வாங்கினேன். ஸோ அது அப்படியே அங்கனக்குள்ளேயே வச்சாச்சு. ஸோ வேறு ஏதாவது பிளான்ட் வாங்கி அங்கனக்குள்ளே வச்சுட்டு நான் இதை மாற்றிக்குவேன். ஸோ அது வரைக்கும் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த புத்தா ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லைட்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ், இது எல்லாமே வந்து ஹாலில் வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே என்ன பண்ணிங்கன்னா, ஒரு குட்டியாக ஒரு இதில் வந்து பவுலில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அதே தசாங்கம் கோன் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். தசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் ஒரு ஸ்மெல் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு குட் ஸ்மெல் கிடைக்கும். குட் ஸ்மெல் இருக்க இடத்துல நம்ம அதிகமாக இருப்போம். ஸோ அதனால் வந்து எப்போவுமே உங்களோட ரூமில், கிச்சனில், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை வர மாதிரி ஒரு பத்தியோ இல்லை சாம்பிராணியோ கொளுத்தி வைங்க. ரொம்ப நல்லது. டெய்லி வந்து சாம்பிராணி ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நெகட்டிவ் வைப்லாம் வந்து எடுத்துரும்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி குட்டி குட்டி லைட்ஸ் வைக்கிறது, டெக்கரேட் பண்ணுறது, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நைட் வியூவில் அப்படியே பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த புத்தா வந்து ஹஸ்பண்ட் எனக்கு சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்து இந்த புத்தர் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ஏன் அது வைப்பேன்னா, அது பார்த்தாலே ஒரு பீஸ் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் புத்தா ஸ்டாச்சுஸ் பிடிக்குன்றனால எனக்கு அவர் வாங்கி திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணார். ஸோ இதுவும் பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஹாலில் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ அங்கேயும் ஒரு தசாங்கம் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். இன்னொன்று அந்த புத்தருக்கு முன்னாடி அதை பார்க்குறதுக்கே ஒரு செம்ம வைவாக இருக்குது. ஸோ அதனாலே வந்து ஏற்றி வச்சுக்கிறது. ரெகுலராக நைட்டு க்ளீன் பண்ணாலும் சரி, லன்ச் சில டைம் நான் என்ன பண்ணுவேன்னா, நைட்டு வர இழுக்காமல் மதியமே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். நைட்டு வந்து இந்த மாதிரி வீடு கூட்டுறது ஏதாவது வைப் பண்ணுறது மட்டும் பண்ணிவிட்டு, மற்றபடி எல்லாமே மதியான நேரத்துலேயே நான் பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணேன்னா நைட்டில் வந்து தசாங்கம் கோன் ஏற்றுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிப்பேன். இன்னொன்று ஈவினிங் டைமில் நம்ம சாம்பிராணி ஏற்றுவோம் இல்லையா, ஸோ அப்படி ஏற்றுனேன்னா அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். இன்னொன்று, நம்ம சாமி ரூமில் கொஞ்சம் வெளிச்சமே இல்லாத மாதிரி இருந்தனால ஒரு குட்டியாக ஒரு டியூப்லைட் அங்கனக்குள்ளே மாட்டியிருக்கோம்.
ஸோ இன்றைக்கி நைட்டு ரொட்டீன் இப்படி தாங்க எனக்கு முடிச்சுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் வந்ததுனாலும் நீங்களும் க்ளீன் பண்ணுங்கள். வீடு எப்போவுமே சுத்தமாக வச்சுருங்க. சுத்தமாக அதோட வாசனையாகவும் வைங்க, ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய்.